ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாத்திரை போட்டுக்கோமா. மாத்திரை முழுங்க, தண்ணி குடி, பொறுமையா பாத்து, பொறுமையா. அவ்வளவுதான் ரேவதி, அவ்வளவுதான். ஒண்ணு இல்ல இப்ப சரியாயிரும். வலி சுத்தமா போயிடும். சரியா? கொஞ்ச நேரம் படுத்துக்கோடா, சரியாயிடும். நீ படுத்துக்கோ. நீங்க படுக்கிறீங்க, பாத்து படுத்துக்கோ. ஒண்ணு இல்லம்மா, குறைஞ்சிரும். நீ படுத்துக்கோ. நல்லா ரெஸ்ட் எடு. சரியா? வலி குறைஞ்சிரும். சரியா? நீ எதுக்கும் பயப்படாத, எல்லாம் சரியாயிரும். சரியாயிடும்டா ரேவதி. ஒண்ணு இல்ல, சரியாயிரும். எங்க சாதாரண ஒரு அல்சர் வலிக்கு போய் நீங்க இப்படி ரேவதிக்கு மேல கவலைப்படுறீங்களே. நீங்க இப்படி இருந்தா அவ இன்னும் பயப்பட மாட்டாளா? என்ன ரேவதி, இப்ப வலி குறைஞ்சிருக்கா? பரவாயில்லையா? பரவாயில்லண்ணே, எனக்கு ஜூஸ் குடிக்கணும் போல இருக்குண்ணே. அண்ணே, எனக்கு ஜூஸ் ஏதாவது வாங்கி தரியாண்ணே? சரி ரேவதி, ஆயிரம் பாத்துக்கோ, நான் வந்துடுறேன். ஐயோ, பர்ஸ். மாத்திரை போட்டதுக்கு வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்குல ரேவதி? அண்ணே, வலி கொஞ்சம் கூட குறையல. என்னால தாங்கவே முடியல. பெயின் இருக்கா? எனக்கு வலி குறையலன்னு சொன்னா அண்ணன் மனசு ரொம்ப கஷ்டப்படும். அதனாலதான் நான் வலிக்கலன்னு சொன்னேன். உண்மையிலேயே எனக்கு வலி உயிர் போது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வலிச்சு உயிர் போறத விட ஒரேடியா செத்து போயிடலாம் போல இருக்கு அண்ணே. ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இங்க பாரு, இப்பதானே மாத்திரை போட்டிருக்க. கொஞ்சம் கொஞ்சமா வலி குறைஞ்சு சரியா போயிடும்டா. எனக்கு என்னமோ இந்த வலி சரியா போகும்னு தோணல அண்ணே. சரி, கொஞ்சம் பொறுத்துக்கோடா, பிளீஸ்டா. சரியா போயிடும்டா. டாக்டர் இந்த வலி சீக்கிரம் போயிடும் சொல்லிருக்காங்க. நம்பிக்கையா இரு. கொஞ்சம் வலியை பொறுத்துக்கோடா. இல்ல அண்ணே, நான் அழல. அண்ணன் கிட்ட நான் வலி தாங்க முடியாம அழுதது சொல்லிடாதீங்க. அண்ணனால அதை தாங்கிக்கவே முடியாது அண்ணே. அண்ணனை மேலோட்டமா பார்த்தா எங்களுக்கு செலவு பண்ண யோசிக்கிற மாதிரியும், எங்க மேல பாசம் இல்லாத மாதிரியும், எங்க மேல எப்பவும் கோபத்துல இருக்கிற மாதிரியும், எரிஞ்சு விழுற மாதிரியும் இருக்கும். ஆனா எங்களுக்கு ஒண்ணுனா துடிச்சு போயிடும் அண்ணி. ஒரு தடவை ரோகிணிக்கு ஃபீவர் வந்து ரொம்ப முடியாம போயிடுச்சு. அப்ப கூட ரோகிணி நினைச்சு எப்படி துடியா துடிச்சதுன்னு கூட இருந்து பாத்திருக்கானே. அப்படிப்பட்ட அண்ணனுக்கு நான் இப்படி வழியில துடிக்கிறேன்னு தெரிஞ்சா, கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சா அதால தாங்கிக்கவே முடியாது. அதனால தயவு செஞ்சு நீங்க சொல்லிடாதீங்க. இல்லடா, நான் சொல்ல மாட்டேன், கவலைப்படாத. பர்ஸ மறந்துட்டு போயிட்டேன். நீ ரெஸ்ட் எடு ரேவதி, நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வந்தேன். அண்ணே, இப்ப எனக்கு வலி ஒண்ணும் இல்லண்ணே. நீ மெதுவா போயிட்டு வாண்ணே. சரி. ஒன்னும் இல்லடா, கொஞ்சம் வலியை பொறுத்துக்கோ, சரியாயிடும். ஒன்னும் இல்ல.
போற மாதிரி வலிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாகுறத விட ஒரேடியா செத்து போயிடலாம் போல இருக்கு அண்ணி. நமக்கு நாள் நிறைய இல்ல. எவ்வளவு சீக்கிரம் இந்த ஆபரேஷன் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் பண்றது நல்லது. டாடி, ரொம்ப நேரமா என்ன யோசிக்கிறீங்க? வேலு, நம்ம கம்பெனிய பெருசா டெவலப் பண்ணோமா? இந்தாங்க காஃபி. ஆமா டாடி, அந்த கஞ்ச பையன் மறுபடியும் வேலையில ஜாயின் பண்றதுக்குள்ள இன்னும் 2-3 ப்ராஜெக்ட்டுக்கு கடகடன்னு அப்ரூவல் வாங்கணும். அதெல்லாம் வாங்கிடலாம்டா, நீ கவலையே படாத. ஆனா ஒரு விஷயம், நீ நினைக்கிற மாதிரி இனிமே அந்த கஞ்ச பயலால மறுபடியும் வேலையில ஜாயின் பண்ணவே முடியாது. சஸ்பெண்ட்ல இருக்கிற அவனுக்கு பர்மனண்டா வேலை போகத்தான் போகுது. போது நிறுத்துங்க. காலங்காத்தால நல்ல வார்த்தை சொல்லாம எதுக்கு இப்படி பிரபுவை பத்தி நெகட்டிவா பேசிட்டு இருக்கீங்க? ஏய், நான் ஒண்ணு நெகட்டிவா பேசலடி, நடக்க போறதுதான் சொல்லிட்டு இருக்கேன். வேலை மொத்தமா பறி போய் சோத்துக்கு வழி இல்லாம அந்த பையன் நம்ம வீட்டு வாசலுக்கு வந்து பிச்சை கிட்டு நிக்கத்தான் போறான் பாரு. நீ பாத்துக்கிட்டே இரு. நீங்க இப்ப சொன்னது நீங்க படுத்து தூங்கி கனவு கண்டா கூட அந்த கனவுலயும் நடக்காது. என்ன ஆனாலும் என் புள்ள பிரபு கேடு கெட்டவங்க இருக்கிற இந்த வீட்டோட வாசப்படிய கூட மிதிக்க மாட்டான். சித்தி, பிரபு, நீயா? நீ என்ன இங்க? இல்ல, சித்தப்பாவை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக வந்தேன் சித்தி. சித்தப்பாவா? யாருப்பா உனக்கு சித்தப்பா? எங்க? நீ எதுவும் பேசாத மம்மி. உன் புள்ள கேடு கட்டவங்க இருக்கிற இந்த வீட்டு வாசல்ல கனவுல கூட வந்து நிக்க மாட்டான்னு சொன்ன. நீ சொல்லி வாய மூடல. உன்னோட ரோஷக்கார மானமுள்ள புள்ள நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறான். ஒருவேளை அட்ரஸ் மறந்துருப்பானோ? இத பாரு, நீ எதுவும் பேசாத. நீ வாயை மூடிக்கிட்டு பேசாம இரு. ஏய், நீ வாயை மூடிக்கிட்டு பேசாம இரு. இது நானும் என் பொண்ணும் பேச வேண்டிய நேரம். சரிங்க, எதுவா இருந்தாலும் பொறுமையா நிதானமா பேசிக்கலாம். முதல்ல பிரபு உள்ள கூப்பிடுங்க. நான் எதுக்கு அவனை உள்ள கூப்பிடணும்?